ஹாய் ஒருவன். ஸோ என் நிலமை என்ன அப்படின்னா, மைக் இல்லை, வீட்டில் இருக்குது. நான் இப்போ வெளியே வந்திருக்கிறேன். இப்போ என்ன மேட்டர்னா, வெளியே வந்த இடத்துல உடனே போய் வீடியோ போடணும்னு சொன்னேன். சண்டே நம்ம பசங்க எல்லோரும் பார்ப்பாங்க, கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும். ஏன்னா அதுதான் நம்ம பொழப்பு. கரெக்டாக நம்ம மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் பேசுகிறதே கேட்கலன்னு நினைக்கிறேன். என் அவஸ்தை அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா ஆடிபிளாக இருக்குன்னு தெரியாது, மைக் இருந்தால் தான் குவாலிட்டி கொடுக்க முடியும். சரி, இப்போ மேட்டருக்கு வருவோம். இதுலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னா, இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா டிமோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய டிமோட்டிவேஷன் இருக்கும். நம்ம அதுலேருந்து மேலே வரோம். அதுதான் நம்ம யாரும் பண்ணுறதில்ல. அதனால தான் +2 முடித்தவங்களும் சரி, +2 இப்போ படிக்க போகிறவங்களும் சரி, 10th-லேருந்து 11th போகிறவங்களும் சரி, 9th-லேருந்து 10th போகிறவங்களும் சரி, டிமோட்டிவேஷன்னாலே பாதி பேர் இங்கே எல்லாமே இழந்துடுறாங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ என் மேட்டரே வச்சுக்கலாமே. இப்போ வீடியோ போடணும்னு சொன்னேன், அவங்க விடவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மைக்கே எல்லாம் எடுத்து அடம் பிடிச்சி எடுக்கிறேன். என்ன காரணம்? உங்களுக்காக நான் டெடிக்கேட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு குவாலிட்டி கொடுக்க முடியல. பட் என் மனசு என்ன சொல்லுது, நல்ல ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது இன்னுமே சொல்லிகிட்டு இருக்கு. பட் அது மனசில் பார்த்திங்கன்னா எனக்கு கோவம் தான் என் ஃபேமிலி மேலே. ஏன் விட மாட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல டிமோட்டிவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா யாருமே சப்போர்ட் பண்ணல. வீடியோ எவ்வளோ முக்கியம், டிஎன்ஏ கவுன்சிலிங் எவ்வளோ முக்கியமான வீடியோ, அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லூரியை பற்றி சொல்கிறது எவ்வளோ முக்கியமான வீடியோ, +2 பசங்களை சொல்கிறது எவ்வளோ முக்கியமான வீடியோங்கிறது அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு நாள் வீடியோ போடலை அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நிறைய மிஸ் பண்ணுவீங்க. இல்லை, மிஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, ரைட். அதுதான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். ஒரு நாளுமே உனக்கு ரொம்ப முக்கியம். இதில் டிமோட்டிவேஷனுங்கிற பேரில் எவனோ ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் துவண்டு போனீங்கன்னா தோத்துட்டு தான் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அப்பா அம்மாவும் சரி, டீச்சரும் சரி, ஃபஸ்ட்டு டிமோட்டிவேஷன் பண்ணுறது நம்ம அப்பா அம்மாவும் நம்ம டீச்சர்ஸும் தான். என்ன டிமோட்டிவேட் பண்ணுவாங்க? சனினே நீ படிக்க மாட்டியா, ஏன்டா படிக்க மாட்டியா, ஏன்டா எருமை படிக்க மாட்டியா, நாய் படிக்க மாட்டியா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு, அந்த பையனை பாரு இந்த பையனை பாரு, கம்பேர் பண்ணி கொண்டுருவாங்க. நான் எல்லா பேரண்ட்ஸையும் சொல்ல, எல்லா டீச்சர்ஸையும் சொல்ல, நான் எதாவது தப்பாக பேசி தான் மன்னிச்சிருங்க. ஏன்னா ஒரு சில டீச்சர்ஸ், ஒரு சில பேரண்ட்ஸ் அந்த பையன் மார்க் எடுத்தாத ஒரு விரத்தியில் சொல்லிடுறாங்க. பட் இது பையனுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனா, அவன் அடுத்த எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிடுவான். அவனை டிமோட்டிவேட் பண்ணுறதுனால என்ன ஒன்றும் ஆகாது. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிமோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஆகாமல் நம்ம எப்படி பார்க்கணும். அதாவது டிமோட்டிவேஷன் பண்ணாலும் கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக எப்படி நம்ம என்ன சொல்கிறது, அடுத்த விஷயத்தை பார்த்துட்டு போகணுங்கிறது மைண்ட் செட் பண்ணிக்கணும். இப்போ என்ன மாதிரி ஒரு நாள் வீடியோ போடாமல் என்னால் இருக்க முடியுதா? அந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த ஷெடியூல் போட்டு படிக்கும். யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அடுத்த எக்ஸாம் ஒரு நாள் 40 மார்க் எடுக்க முடியல, 40 மார்க் எடுத்துக்காட்டு. அவங்க 60 மார்க் எடுக்க சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 40 மார்க் எடுத்துக்காட்டு. 20 மார்க் எடுக்க சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் எடுத்துக்காட்டு. 0 மார்க் எடுத்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க் எடுத்துக்காட்டு. நீ படிப்படியாக முன்னேறனா அவங்களுக்கே தெரியும். ஸோ டிமோட்டிவேஷன் நிறைய பக்கம் இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய டிமோட்டிவேஷன், நிறைய சொல்லணும்னு ஆசை. இந்த அட்மாஸ்பியரில் ரொம்ப சவுண்டாக இருக்குது, மைக்கும் இல்லை. ஏன்னா ட்ரைபேட் இல்லாமல் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க கேமராமேன். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது, எப்படி பேசுகிறேன்னு தெரியல. ஸோ டிமோட்டிவேஷனால் வாழ்க்கையே அழிஞ்சவங்க இருக்காங்க. நீங்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சண்டே பேச வந்தேன். இந்த ஒரு இன்சிடென்ட் என் வீட்டில் ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் இருந்திருப்பீங்க. என்னடா சம்மந்தமில்லாத பேசுகிறேன்னு நினைக்காத. ரொம்ப மனசு சரியில்லாமல் இருந்தது, என்ன பேசுகிறேன்னு தெரியல, அதான் பேசினேன். ஸோ இது ஒரு கண்டென்ட்டாகவே வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் டிமோட்டிவேஷன் எங்கேயாவது ஏற்பட்டால் நீ ஒன்றே நினச்சிக்க, நீ அடுத்தது என்ன சாதிக்க போகிற, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாரு. எவனையும் கண்டுக்காது, எவனுமே பின்னாடி வர மாட்டான். நம்ம கையில் என்ன இருக்கோ அதுதான், நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதுதான். எவனும் நமக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டான், எதுவுமே பண்ணவும் மாட்டான். இப்போ நீ 100 out of 100 எடுக்கணும், உன்னோட மார்க் தானே, ஃப்ரெண்டோட மார்க் ஒன்றும் கிடையாதுல்ல. அதே மாதிரி டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் உன் கட் ஆஃப்க்கு நீ என்ன மார்க் எடுக்கையோ அது உன்னோட காலேஜ் தானே, உனக்கு கிடைச்ச காலேஜ் தானே. அவனுக்கு அதே காலேஜ் கிடைக்கும், அதே கோர்ஸ் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஸோ எனிவே மார்க் வர்றது அப்புறம் இருக்கட்டும் +2க்கு. பட் இருந்தாலும் டிமோட்டிவேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பல வருஷங்கள் நமக்கு பல எண்ணங்கள் இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில்லை வச்சு தான் எல்லாமே. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அதை நீ யோசிச்சுக்கோ. யாராவது சனினே நாய் பேயின்னு ஏதாவது திட்டினாங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இரு, சந்தோஷமாக இரு. நான் பார்த்தியா ரொம்ப டல்லாக உட்காந்துருந்தேன், சரி ஏதோ ஒரு வீடியோ போடணும்னு போடுறதில்ல. அந்த மாதிரி நீங்களும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு டிமோட்டிவேஷன் எடுத்துக்காமல் அவங்க சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் எடுத்து வெறித்தனமாக படிக்கிறவங்க வெறித்தனமாக ஒர்க் ஹார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வெறித்தனமாக பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னு +2 பசங்க யோசிங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறது. ஏன்னா கேமரா குவாலிட்டி இல்லை, அண்டு அந்த ஸ்பேஸ் இல்லை,
அண்ட் என் மூஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிளாரிட்டி இருக்காது. அண்ட் அந்த மைக்கும் இல்லை. அதுக்காண்டியே ஒரு லைக் போடுங்க. என்னடா இதுக்கெல்லாம் லைக் போட முடியுமான்னு கேட்காதீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிறக்க லைக் போடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி சொன்ன டாபிக் தெளிவாக இல்லைனாலும் ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தியிருப்பேன். டிமோட்டிவேஷன் ஆனால் வாழ்க்கையில் முன்னேறவே ஆக முடியாது. ஏன்னா கண்டிப்பாக ஒன்று வந்து மட்டம் தட்டிகிட்டே தான் இருப்பாங்க, நீ கீழே போயிட்டு தான் இருப்பேன், மேலே வரவே முடியாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சிந்தி யோசி. கண்டிப்பாக வந்து டிமோட்டிவேட் ஆக மாட்டேன். எவன் என்ன சொன்னாலுமே நீ உன் பாதையில் போயிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.